11ஆம் இடத்துல மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் 11ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் இருப்பது எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. ஃபஸ்ட்டு மேரேஜ் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தான் டிவோர்ஸ் கிடச்சிது. செகண்ட் மேரேஜ் உடனே நடக்கும். அதற்கான அறிமுகங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதி இப்போது குருவின் பார்வையில் இருப்பதனால நட்புகள் கை கொடுக்கக்கூடிய தன்மை என எல்லாத்துலேயும் ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. சர்ச்சு, மசூதி இதை சுற்றி தங்களுடைய தொழில் ஆதாரத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே, அல்லது பூ, மாலை, கற்பூரம் அந்த மாதிரி ஆன்மீக பொருட்கள் தயார் செய்பவர்கள், விற்பவர்கள், பிறந்த ஜாதகத்தில் நல்ல தசாபக்தி அமைப்புகள் நடக்குது. அதனால் இந்த ஒரு 4-7 வருஷமாக நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். புதிய காதல் உருவாகும். புதிதாக கூட்டு தொழில் அமையக்கூடிய சில நிலைமைகள். ஒரு 4 பேர் விளையாட்டு போல ஏதாவது ஒன்று ஆரம்பித்து டக்குன்னு அது பிக்கப் ஆகக்கூடிய அமைப்பு. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல, அல்லது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணது சரியில்லை, இந்த மாதிரியான அமைப்புகளில் கவலைகள் இருந்தவர்களுக்கு உழைப்பு வீணாக போகிறது என்கின்ற கவலைகள் சில வருடங்களாக இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போது டப்புன்னு அப்படியே விலக போதுங்க. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார். 12, 2, 4 ஆகிய 3 இடங்களும் பெரிய அளவில் யோகமாக இருக்கின்றன. 11ஆம் இடத்துல மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் 11ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் இருப்பது எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. இவ்வளவு நாள் 7ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ போயிட்டு ராசியை பார்க்காம 8ல் போய் உட்காந்துட்டாரே, குரு மறைஞ்சிட்டாரேன்னு யோசிக்காதீங்க. குரு உங்களுக்கு உச்சத்தை அடைந்திருக்கிறார். ராசிநாதன் வலிமையாக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோகம். இன்னொன்று, பாக்கியாதிபதியாகிய 9ஆம் அதிபதியாகிய சூரியனும் வலுவாக இருக்கிறார். தகப்பனால் காரியங்கள் செய்யக்கூடிய, தகப்பனுக்கு அவ்வளவு விஷயங்களையும் நல்லபடியாக நீங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அப்பாவால் இது வரைக்கும் என்னென்ன முடியலன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அவர் செஞ்சு கொடுப்பார். ஏன்னா சூரியன் குரு பார்வையில் இருக்கிறாரு. சிலருக்கு மட்டும் அப்பாவால் ஏதாவது செலவுகள் இருக்கும். சந்தோஷமாக அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பும் இப்போது உண்டு. அப்பாவுக்கு இந்த பொருளை வாங்கி கொடுக்கலாம், அந்த பொருளை வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்பாவால் சந்தோஷமாக எதையாவது ஒன்றை செய்து அதன் மூலமாக நல்ல ஒரு மகிழ்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குடும்பம் அமையாதவர்களுக்கு, கணவன் மனைவி இல்லாதவங்க, யார் கணவன் யார் மனைவி என்பது போன்ற சில விஷயங்கள் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். இவரை கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு தைரியம் வரும். ஃபஸ்ட்டு மேரேஜ் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தான் டிவோர்ஸ் கிடச்சிது. செகண்ட் மேரேஜ் உடனே நடக்கும். அதற்கான அறிமுகங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். வழக்குகள் விஷயங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நவம்பர் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளாக சாதகமான சில விஷயங்கள், தீர்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு. பெண்களால் அவமானத்தை அடைஞ்சவங்க, பெண்கள்னால் அம்மா, அக்கா, தங்கச்சி, மனைவி, மகள் போன்ற விஷயங்கள், ஆஃபீஸில் கூட வேலை செய்கிற லேடிஸு, அல்லது திடீர்னு இப்படி அப்படின்னு ஆயிடுச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு கட்டுக்குள். யாரால் கொஞ்சம் மன வருத்தங்களை அடைந்தீர்களோ அவர்களின் மூலமாகவே சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. 11ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறார். 11ஆம் இடத்திலே இருக்கிறார். மனக்கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருந்து வந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் பழக்க வழக்கங்களில் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மை. உறவுகளில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. 7ஆம் அதிபதி இப்போது குருவின் பார்வையில் இருப்பதனால நட்புகள் கை கொடுக்கக்கூடிய தன்மை என எல்லாத்துலேயும் ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருப்பதனால மனசு கொஞ்சம் பெரிய அளவிலே உற்சாகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக மஞ்சள் நிறமுள்ள பொருட்கள் சம்பந்தப்பட்டவர்கள், மஞ்சள் விவசாயிகள், தங்கம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், கோவிலை சுற்றி கடை வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி சர்ச்சு, மசூதி இதை சுற்றி தங்களுடைய தொழில் ஆதாரத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே, அல்லது பூ, மாலை, கற்பூரம் அந்த மாதிரி ஆன்மீக பொருட்கள் தயார் செய்பவர்கள், விற்பவர்கள், குத்து விளக்கு, வெண்கல விளக்கு, உலோகம், மஞ்சள் நிறமுள்ள உலோகம், கவரிங்கு, தங்கம், இது மாதிரியான தொழில் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்துலேருந்து பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆக பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது இல்லை. அதிலும் குறிப்பாக 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த எதிரிகளை அத்தனை பேரையும் நண்பர்களாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல மாதம் நவம்பர் மாதம் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.
மகரம். மகர ராசிக்காரர்கள் தான் 12 ராசிக்காரங்களே கொடுத்து வச்சவங்க. ராசியும் ராசிநாதனும் வலுவாக இருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சகுரு இருந்து ராசிநாதனையும் பார்க்குறார். கொடுத்து வச்சவங்க எல்லா விதத்துலேயும். அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு 7-8 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லையே, கஷ்டப்பட்டுட்டு தானே இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் பெரிய அளவில் சாதிச்சிடல. ஒரு 7-8 வருஷமாகவே 7.5 சனி போட்டு பல 90% சொல்லுவேன், ஒரு 10% நல்லா தான் இருக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒரு 7-8 வருஷமாக தான் நல்லா இருக்குது. பிறந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தி அமைப்புகள் நடக்குது. அதனால் இந்த இப்போ ஒரு 4-7-8 வருஷமாக நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறீங்க. ஆக இந்த இடத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த சில வருடங்களாக இருந்து வந்த சோதனைகள் எல்லாவும் விலகி கண் திறப்பு போன்ற யார் நல்லவன் யார் கெட்டவன், எது நல்லது எது கெட்டது, தொழில் பண்ணலாமா வேலையிலே இருக்கலாமா, வியாபாரம் பண்ணலாமா வேண்டாமா, விவசாயம் கை கொடுக்குமா வேண்டாமா, இந்த தொழில் கை கொடுக்குமா கை கொடுக்காதா என்பது போன்ற எல்லாவற்றிலும் ஒரு தெளிவுகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். புதிய காதல் உருவாகும். ஏற்கனவே காதல் ஃப்ளாப் ஆகி போனவங்களுக்கெல்லாம் இன்னொரு காதல் வரும். ஏற்கனவே இருக்கின்ற காதல் கல்யாணத்தில் முடியும். காதல் சக்ஸஸ் ஆகும். நண்பர்கள் காதலர்களாக மாறக்கூடிய அமைப்பு. கூட்டு தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகக்கூடிய அமைப்பு. புதிதாக கூட்டு தொழில் அமையக்கூடிய சில நிலைமைகள். ஒரு 4 பேர் விளையாட்டு போல் ஏதாவது ஒன்று ஆரம்பித்து டக்குன்னு அது பிக்கப் ஆகக்கூடிய அமைப்பு. வீட்டை விட்டு வெளியேறி தனி குடித்தனம் போய்விடலாம் என்கின்ற எண்ணங்களில் முயற்சிகளில் இருந்தவர்களுக்கு அதிலிருந்து மனமாற்றங்கள் வரக்கூடிய தன்மை என சேர்ந்து இருப்பதன் மூலம் சிறப்புகள் இருக்கும் என்பதை அப்படியே மகர ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குது. 5ஆம் பாவகாதிபதி நல்ல அமைப்பில், பாவகமும் நல்ல அமைப்பில் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட்டவங்க, பிள்ளைக்கு அந்த தொழில் நல்லா இல்லை, இந்த தொழில் நல்லா இல்லை, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல, அல்லது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணது சரியில்லை, இந்த மாதிரியான அமைப்புகளில் கவலைகளில் இருந்தவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கின்ற ஒரு யோகா அமைப்புகள் கண்டிப்பாக ஆரம்பிக்குங்க. எதையும் செய்யலாங்க. வயசுக்கு ஏற்றாற் போல் இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பித்து வைக்கின்ற ஒரு விஷயம் நல்லா இருக்கும். மனசில் வரக்கூடிய சிந்தனை எண்ணங்கள் எல்லாம் நல்லதாகவே இருக்கும். பொதுவாகவே மகர ராசிக்காரர்கள் கடும் உழைப்பாளிகள். காலையிலலாம் எந்திரிச்சு நின்றுட்டு 16 மணி நேரம் வேலை செய்ய சொன்னால் கூட விடிய விழுந்து வேலை செய்யக்கூடிய ஆள் தான் மகர ராசிக்காரர்கள். ஆனால் உழைப்பு வீணாக போகிறது என்கின்ற கவலைகள் சில வருடங்களாக இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போது டப்புன்னு அப்படியே விலக போதுங்க. உங்களுக்கு எத்தனை தான் ஒட்டிக்கிட்டு உருண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்புகள்லாம் இனிமேல் அப்படியே செயல்பட போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வழி பிறந்து விட்டது என்பது தான் உண்மை. மகர ராசிக்காரர்கள் மேன்மை அடையக்கூடிய யோக மாதம் இந்த மாதம். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.